ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். பாதாம் இல்லாமல், முந்திரி இல்லாமல், நடக்கடலை இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளான ஒரு காஜு கத்லி ரெசிபியை பார்க்கலாமா? கிட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். சிம்பிள் அண்ட் ஈஸி. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம பண்ண போகிறது அவலில். வெள்ளை அவல்லையும் செய்யலாம், ப்ரௌன் அவல்லையும் செய்யலாம். வெள்ளை அவலை 1 கப் எடுத்துக்கோங்க. வெள்ளை அவலை நம்ம அளக்கும் போது எதில் அளக்கிறோமோ அந்த மெஷரிங் கப்பை அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அளக்கவும் ஈஸியாக இருக்கும், ரெசிபி பர்ஃபெக்டாக வரும். நான் 1 கப் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். அது நல்லா ரோஸ்ட் பண்ணிடணும். சிம்மிலேயே வச்சு ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா மொறுன்னு ஆகிடும். இந்த மாதிரி ரெசிபி பண்ணி கொடுத்து பாருங்கள். ஹெல்த்தியான ஆப்ஷனாகவும் இருக்கும். வெளியில் வச்சா கண்டிப்பாக 4 நாள் வரைக்கும் வைக்கலாங்க. 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை நல்லா முழுசாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அரைச்சி கிடைக்கும் போது அதோட டேஸ்ட்டும் டெக்ஸ்டரும் நமக்கு அப்படியே கிடைக்கும். அதையும் நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டும் நல்லாவே ஆறணுங்க. இனிப்புக்காக நான் கற்கண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன கற்கண்டு கூட எடுத்துக்கலாம், சர்க்கரை கூட சேர்த்திக்கலாம், நாட்டு சர்க்கரை வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். நான் 4 கட்டி முழுசாக எடுத்து இடித்து சேர்த்துறேன். இடித்து சேர்த்தும் போது நமக்கு அரைக்கும் போது நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும். கல்கண்டு சேர்த்துனிங்கன்னா கிட்ஸுக்கு எந்த விதமான வயிற்று பிரச்சனையும் இருக்காது. வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் கற்கண்டு சாப்பிடும்போது ஆறிடுங்க. இந்த சுகர் கிரேவிங்ஸ் எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் செஞ்சு பாருங்களேன். நம்ம கிரேவிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும், கொஞ்சம் ஹெல்த்தியான ஆப்ஷனாகவும் இருக்கும். அவளையும் பொட்டுக்கடலையும் முதல்ல நைஸாக அரைச்சிக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக நம்ம இடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கல்கண்டு, அதையும் போட்டு அரைக்கும் போது எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். ஒரே ஒரு சின்ன பீன்ச் ஏலக்காய் தூள் சேர்த்து அரைச்சிடுங்க. வாசனை கமன்னு இருக்குங்க. இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்களேன். வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பரான ரெசிபி. அரைக்கும் போது நைஸாக அரைச்சிருங்க. 1-2 தட்டுப்படும், அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா அதை தனியாக அரைச்சிட்டு இருந்தால் ஒன்றாவே மிக்ஸ் ஆகாது. நான் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேங்க. இதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். நம்ம தெளிச்சு நல்லா கெட்டியாக தான் பிணைய போகிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லா பாலையும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பிணைஞ்சிடாதீங்க. ஏன்னா கொலன்னு ஆயிடுச்சுன்னா இந்த ரெசிபி நல்லாவே இருக்காது. கொஞ்சமாக எடுத்து திரட்டும் போது நல்லா கெட்டியாக திரண்டு வரும். கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் பெரட்டிட்டு அப்படியே விட்டுருங்க. நம்ம பெரட்டவே வாசனை சும்மா கமன்னு இருக்கும். இதில் பெரிய இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே சேர்த்தலைங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். நம்ம இன்ஸ்டண்ட்டாக அந்த ஷேப் கொடுத்து பண்ணும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நெய் வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் திரட்டிக்கோங்க. அப்படி நம்ம பண்ணும்போது எங்கேயுமே கிராக்ஸ் எல்லாம் இல்லாமல் பார்க்கவும் சூப்பராக இருக்குங்க. ஒரு தட்டுக்கு பின்னாடி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா கீ இதை அப்ளை பண்ணி கையில் அப்படியே கொஞ்சம் ஒத்தி எடுத்திங்கன்னா அது அழகாக ஷேப் வந்துடும். நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சு ஈஸியாக பரட்டிடலாங்க. நல்லா பெருசாக பரத்திட்டு எங்கேயுமே கிராக்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கணுங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தின்னாக நல்லா தேய்ச்சிடாதீங்க. இப்போ எடுத்து அப்படியே திருப்பி போட்டுருங்க. அப்போ தான் ஒட்டாமல் நல்லா நீட்டாக வரும். இப்போ நமக்கு பிடிச்ச ஷேப்பில் குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறேன். இந்த ரெசிபி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா 4 நாள் to 5 நாள் தான். ஏன்னா நம்ம பால் சேர்த்திருக்கோம் இல்லையா, வெளியில் வச்சா 2 நாள் வரைக்கும் வைக்கலாம். அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபினால அடிக்கடி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கோங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கடைகளில் குழந்தைங்க பார்த்து அட்ராக்டான ஒரு விஷயம் காஜு கத்லி தாங்க. இந்த காஜு கத்லியை வீட்டில் சிம்பிளான பொருளை வச்சே பண்ணிடலாம். ஆனால் டேஸ்ட் கூட தெரியாதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறோமே, டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க. இந்த ரெசிபி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் கத்தியில் கட் பண்ணியிருக்கேன். குக்கி கட்டரை அப்படி இல்லைன்னா மூடி வச்சு கூட கட் பண்ணலாம். ஒரு சிலருக்கு ரவுண்டுன்னா ரொம்ப பிடிக்கும். ரவுண்ட் ஷேப் வேணும் அப்படின்னா ஒரு மூடி எடுத்து வச்சு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக அது அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடுங்க. டைமண்ட் ஷேப்பில் வேணும்னா கத்தியை வச்சே பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு குக்கி கட் இருந்தாலே போதும், ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை விட கெட்டியாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம். எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸ்வீட் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோ அனுப்பிச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சு என்ஜாய் பண்ணுவாங்க. கடைசியாக நான் ஒரு சில்வர் லீஃப் மட்டும் வைக்கிறேன். அது வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பார்க்க அழகாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக சில்வர் லீஃப் வச்சுருக்கேன். ஒரு டெக்கரேஷன் பர்பஸ்க்காக தான். இது வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக வெறும் 3 பொருள் வச்சு ஈஸியாக ஒரு ரெசிபி பண்ணியிருக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி சாப்பிட திரும்ப கேட்கும். அவ்வளோ டேஸ்டியான ரெசிபி. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ஈஸி. வெறும் 5 நிமிஷம் இருந்தால் போதும் இந்த ரெசிபியை ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.